பத்ரிகாசிரமத்தில் போய் ஆடி இருக்க. பத்ரிகாசிரமத்தில் ஆட்டத்தை நான் பார்த்தேன். இந்த புக்கு இந்த 108 திவ்யதேச கோயில்களுக்கு போய் டான்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கானாக்கா இது பெரிய சாதனை. எல்லாரும் பண்ண முடியாது. இதுக்காகவே அதை படித்து அந்த சாதனை பண்ணி அந்த பெண் இவ்வளோ அழகா நாட்டியம் ஆடுறாக நடனத்தாலே ஆனந்தப்பட்டார்கள். எம்பெருமானுடைய வைபவங்களை பாடி தாங்கள் நடனமா. அதுபோல இந்த பெண் பிள்ளை 108 ஆங்காங்கு சென்று அந்தந்த கடபுராணங்களுக்கு தகுந்தபடிதான் ஆழ்வார்கள் பாடியிருக்கா. ஆங்காங்கு உள்ள ஸ்தலபுராணங்கள் திருவல்லிக்கணி பார்த்தசாரதி கோயிலே இந்த வைபவத்தை பிராப்தம் கிடைச்சது. ஆனால் இவர்களுக்கு மேலும் மேலும் க்ஷேமம் உண்டாகும். அது எம்பெருமானாருடைய கிருபை இருக்கிறார்கள். இதுபோல நடனத்தாலே கைங்கரியம் பண்ணக்கூடிய இந்த பெண்ணுக்கு நம்முடைய ஜிஆர் சுவாமிகள், மகான்களான ஆச்சாரிய புருஷர்கள், எத்தனையோ பாகவதோத்தமர்கள் எழுந்தருளி எல்லோருடைய மங்களாசாசனத்தாலும் மேலும் மேலும் 4000த்திற்கும் அவர்கள் அபிநயம் பண்ண வேண்டும். இந்த பிராப்தத்தை எம்பெருமானார் வழங்க வேண்டும் என்று சொல்லி அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். ஆழ்வார்கள் வாழி, அருளி செயல் வாழி. 108 வைஷ்ணவ திவ்ய தேசங்களை மிக அழகாக டிவிடி மூலம் பக்தி போன்றவர்கள் பார்த்து அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, அப்படித்தான் சொல்ல முடியும். ஏனென்றால் எல்லோருக்கும் 108 ஸ்தலங்களுக்கு போய் நேரடியாக பார்க்கறது கஷ்டம், பார்க்க முடியாமல் இருக்கலாம். அதற்கு இந்த டிவிடியை பார்த்து ரசித்து அனுபவிக்க முடியும். அந்தந்த கோவில்களில் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை மிக அழகாக ஜேபி மீட்டியா அவர்கள் இசைப்படுத்தி செல்வி சரண்யா சம்பத் அதற்கு தக்க நாட்டியாஞ்சலி செய்திருக்கிறாள். இப்படி ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் போய் சரண்யா நாட்டியம் ஆடி அதை வீடியோ எடுத்து டிவிடியை ஆக்கி இப்போது வெளியிடுவது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. இது செய்வதற்கு முழு மூச்சு சாதனை தேவை, மனப்பூர்வமான ஊக்கமும் ஆர்வமும் ஈடுபாடு தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்ரீமன் நாராயணனுடைய அருள் தேவை. நாதாமிருத கல்வி அறக்கட்டளை அவர்கள் நல்ல தொண்டு செய்திருக்கிறார்கள், செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் திரு ஜேபி மீட்டியா அவர்களுக்கும் முக்கியமாக எந்த சிரமத்தையும் பார்க்காமல் ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் போய் அங்கே நாட்டியம் ஆடி செல்வி சரண்யா சம்பத் அவளை நான் மிகவும் பாராட்டுகிறேன். இங்கே என்னை நம்முடைய செல்வி சரண்யா சம்பத் அவர்கள் இப்பொழுது 108 திவிதேசத்திலேயே ஆடிட்டு வந்திருக்கான்னு சொன்னா, அதாவது ஏறக்குறைய எல்லா திவிதேசங்களிலும் ஆடிட்டு வந்திருக்கான்னு சொன்னா இது ஒரு பெரிய சாதனை தான், முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சாதனை இது நிச்சயமாக ஒரு மனுஷனுடைய பிரயத்தனத்தினால நடக்கிறது இல்லை, பகவத் அனுகிரகத்தால மட்டும்தான் நடக்கும். என்ன காரணம்னா எம்பெருமானை பத்தியே நாங்கள் எல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, எத்தனையோ உபன்யாசக்கால் இருக்கா. எந்த உபன்யாசகனையாவது 108 திவிதேசத்திலையும் நீ உபன்யாசம் பண்ணியிருக்கிறான்னு கேட்டா அவனே இல்லைன்னு சொல்லிடுவான். நிச்சயமா நானே பண்ணினதில்லை. 108 திவிதேசத்துல போய் உபன்யாசம் பண்ற அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிட்டுறதில்லை. ஆனால் இந்த அம்மா, அதாவது செல்வி சரண்யா சம்பத், அவளுடைய பெற்றோர்களை சொல்லணும். அந்த குழந்தை இருக்கட்டும், அவ பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்பட்டு ஓரோ இடத்துலயும் அந்த குழந்தைக்கு அவர்களே ஏற்பாடு பண்ணி, அது ரொம்ப சிரமமான காரியம்.
ஓரொரு இடத்துலையும் ஒரு நாட்டியம் ஆடணும்னா அதுக்கு முன்னேற்பாடா போய் அந்த கோவில் பழக்கங்கள் என்ன வழக்கங்கள் என்ன எப்போ வைத்துக் கொள்ளலாம் என்னன்னு கேட்டு, ஏன்னா ஒரு பார்த்தசாரதி கோவில்ல அவன் நடத்துறதுக்கு எவ்வளவு பாடுபட்டான்னு எனக்கு தெரியும். என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த கோவில்ல நாட்டிய வழக்கம் இல்லைன்னு சொல்லி விடுறான். அதனால எங்க பண்றது, என்ன என்னைக்கு பண்றது? நித்தியம் உற்சவம் தான் பார்த்தசாரதி கோவில், என்னைக்கு பண்றது? அதுக்கெல்லாம் ஏற்பாடுகளை பண்ணி கடைசியில் அவன் ஏதோ கொடுத்த இடத்துல அதுக்கு இவன் ஏதோ கச்சேரின்னா 2 பேர் உட்காந்து பண்ணிட்டு, தப்பா நினைச்ச கூடாது, உட்காந்து பண்ணிட்டு போடலாம். நாட்டியம்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு அரங்கம் வேணும், ஒளியமைப்பு வேணும், 10 பேர் உட்காந்து வாழ்க்கை கூட பார்க்கணும். தனி ஒருத்தரா பண்ணக்கூடிய காரியம் இல்லை. அந்த காரியத்தை இத்தனை திவ்யதேசங்கள்ல போய் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொன்னா நிச்சயமா பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஆகினாலே அந்த பகவானுடைய அனுகிரகத்தை பெற்ற செல்வி சரண்யா சம்பத்துக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம்னு கேட்டா மங்களாசாசனம் பண்ணலாம். இது போல இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய இடங்களிலே நடக்கட்டும் என்று நாம் மங்களாசாசனம் பண்ணலாம். அவ்வளவுதான். அந்த நாட்டியத்தினுடைய அழகு வர்ணனை அதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு யோகியதை கிடையாது. நான் எம்பாரும் இல்லை எம்பெருமானாரும் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு யோகியதை கிடையாது. இல்ல நாட்டியத்தில் வல்லவர்களான வைஜெயந்தி மாலா போன்றவர்கள் வந்து பாராட்டிட்டு போன பிற்பாடு அதை நான் சொல்லி இன்னும் அது என்னுடைய தரத்தையும் நான் குறைத்துக் கொள்ள தெரியாது. எனக்கு தெரியாத சப்ஜெக்டை நான் பேசிட்டு கடைசியில் என்னுடைய அறியாமை தான் வெளிப்படும். ஆனால் இப்படிப்பட்ட உயர்ந்த காரியம், அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதமான ஆழ்வார் பாசுரங்களே பாடுறது, அதையே நாட்டியமா பண்றது, அத்தையே திவ்யதேசங்கள்ல பண்றதுன்னு வைத்துக்கொண்டு இங்க பின்னால பார்த்தா 108 திவ்யதேசத்து பெருமான்களுடைய திருவுருவ படம் வேலை பண்ணியிருக்கா. ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இருக்கா. அப்படியே வைணவ மனம் கமழும்படியாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உண்டாக வேண்டும் என்று நான் கீதாச்சாரியனுடைய திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொண்டு இன்னும் மேலும் மேலும் சிறந்து அவர்கள் சிறந்த நாட்டியமணியாக திகழ வேண்டும் என்று அடியேன் பெருமாளுடைய திருவடிகளில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இத்தகைய ஆழ்வார்கள் பாசரங்களை கூடியவரை எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று சிறப்பாக நாட்டியமாடி தமிழுக்கும் நம் ஆழ்வார்கள் பாசரங்களுக்கும் பெருமை சேர்த்து வரும் செல்வி சரண்யா சம்பத் அவர்களுக்கு, இந்த விழாவை நடத்துபவர்களுக்கும் மென்மேலும் எல்லா சிறப்புகளும் பெற வேண்டுமாய் இந்த நல்ல நேரத்திலே நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். செல்வி சரண்யா சம்பத் அவர்களுடைய திறமை மென்மேலும் வளர்ந்து வானுயர புகழ் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை